தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகன் சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது 6 முகத்திலிருந்து நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதனை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றில் விட்டார். அந்த நெருப்புகள் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர். அன்னையான பார்வதி 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது 6 முகனான முருகன் தோன்றினார். இவருக்கு கணங்களின் அதிபதியான கணபதி அண்ணனாகவும் திருமால் மாமனாகவும் அறியப்படுகிறார்கள். மேலும் முருகனுக்கு இந்திரன் மகளான தெய்வானை என்ற மனைவியும் குறத்தி பெண்ணான வள்ளி என்ற பெண்ணும் மனைவிகளாவார். இவர் அன்பின் ஐந்திணையில் தலையாயதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுளாவார். முருகு என்றால் அழகு என்பார்கள். இந்த சொல்லுக்கு இளமை, அழகு, மனம், கடவுள் தன்மை, தேன் என்று பல பொருட்களும் இருக்கிறது. ஆதலால் முருகன் மாறாத இளமையும் அழியாத அழகும் குறையாத நறுமணம் நிறைந்த தெய்வத்தன்மையும் தெவிட்டாத இனிமையும் உடையவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. மெல்லின இடையின வள்ளின மெய் எழுத்துக்களுடன் ஊ எனும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு என்றாயிற்று. இம்மூன்றும் இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இவைகளை குறிக்கிறது.